பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் புன்னைவளவன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக முன்னாடி மாதிரியான அந்த சண்டைகள் பெரிய அளவுக்கு ஊடகங்களில் விவாத பொருளாக அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி தெரியுதா, இல்லை ஓரளவு முக்கியத்துவம் குறைந்து கொண்டு வருகிறதா? ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் பேட்டி கொடுத்தாங்க, அறிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பழைய பதவிகளை திருப்பி கொடுக்கணும், பொதுக்குழுவில் இருக்கிறவங்களெலாம் நிறைய பேரை நீக்கி புதுசாக போட்டிருக்கீங்க, அதெல்லாம் மாற்றணும். இன்றைக்கி சிவி சண்முகம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீங்கள் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தியதெல்லாம் மீண்டும் அதே கதைகளை எல்லாம் சொல்லி ஆர்எஸ் பாரதி சொன்னார், நாங்கள் பங்காளிகள் தான் என்று சொன்னார், எப்போது ஆனோம் பங்காளிகள் என்று கேள்வி எழுப்பினார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் சொல்கிறார், பேட்டி கொடுக்குறார். திருமாவளவனுக்கு நாங்கள் தான் திமுகவில் பேசணும்னு சொன்னவங்க எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம்ன்றாங்க. இப்போ இதில் திமுகவுடன் நெருங்கி பழகியவர்கள் அல்லது பங்காளிகள் அப்படின்றது யார் அப்படின்னு வெளிப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்களா? இல்லை, அடிப்படையில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தரப்பை ரெண்டு தரப்பாக பிரிஞ்சுட்டாங்க, சண்டை நடக்குது. இப்போ தர்மயுத்தம் 3.0க்கு தான் எஸ்பி வேலுமணியும் நத்தம் விஸ்வநாதனும் எழுதிய அந்த கடிதம். அதில் சசிகலா அமாவாசைக்கணும், டிடிவி தினகரன் செய்யணும், கட்சியை ஒன்றுபடுத்தணும், நீங்களே தலைமை பொறுப்பில் தான் இருக்கணும், பதவி விலகை கேட்கலை, பொதுக்குழு உறுப்பினர்கள் உங்களால் நீக்கப்பட்டவர்கள் உள்ள செகண்ட், இவ்வளோ கண்டிஷன்ஸும் வச்சுட்டு பரிசீலனை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டாருன்னா அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே திமுகவோடு தொடர்பில் இருந்தவர்கள் நீங்கள் தான். அதிமுக தொண்டன்ட்டு திமுகவோடு தொடர்பில் இருந்தார்கள்னு சொன்னால் அவங்கள நம்பாதீங்க, எங்ககிட்ட வாங்கங்கிறதான் அடிப்படையில். அப்போ பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது, ஆனால் அவராக அனுப்புனதாக இருக்கக்கூடாது என்கிற ஒரு நெருக்கடி உருவாக்குவதற்கு இந்த வேலையை எஸ்பி வேலுமணி தரப்பு செய்கிறார்களா? ஏன்னா நீங்கள் மாற்றி மாற்றி திமுகவோடு தொடர்பில் இருந்தது யாருங்கிற பட்டிமன்றத்தை தான் இப்போ ரெண்டு தரப்பும் நடத்துகிறாங்க. அதிமுக வாக்காளர்களுக்கு அவங்க இப்போ இருக்கிறவங்களும் எங்கே போகலான்னு ஒரு யோசனையில் இருக்காங்க. தாவேக்காவை நோக்கி போகலாமான்னு யோசிக்கிறாங்க. வேறு ஏதாவது குழப்பத்தில் இல்லை அண்ணாமலை கிட்ட போகலாமான்னு யோசிக்கிறாங்கன்னா நீங்கள் எங்கேனாலும் போங்க, எடப்பாடி கிட்ட போயிடாதீங்கன்னு எஸ்பி வேலுமணி டீமோ, எஸ்பி வேலுமணி பக்கம் போயிடாதீங்கன்னு எடப்பாடி டீமோ நரேட்டிவ் செட்டிங்கில் ஈடுபடுகிறார்களா? நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்க அதிமுக மீண்டும் பேசுபொருளாகிறதான்னு. தவறான காரணங்களுக்காக பேசுபொருளாவது என்பதற்கு ஆகாமலே இருந்துடலாமோ என்கிற கேள்வியும் வருகிறது. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தா எல்லோரோடும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 2026 தேர்தல் வந்த பிறகு அந்த ஒரு 6 நாள் இருந்துச்சு அப்படின்னா, 4ஆம் தேதி ரிசல்ட் எடுத்து 10ஆம் தேதி தான் முதலமைச்சர் பொறுப்பேற்கிறாருன்னா திமுகவும் தாவேக்காவும் மட்டும் பேசிக்கல. இதை தவிர மீது எல்லா பேச்சுவார்த்தையும் எல்லா தரப்பும் 2ஆம் கட்ட தலைவர் மட்டத்தில் இல்லை அதுக்கு அடுத்த மட்டத்தில் எல்லாமுமே நடந்தது நட்பின் மூலமாக. நாங்கள் தாவேக்காவோடு போகலாம் என்று சொன்னோம்னு நேற்று அறிக்கையில் வேற அவங்க குறிப்பிடுறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியா பின்னாடியானா ரெண்டு தரப்பு சமயத்திலுமே சொல்லப்பட்டது நம்ம அவங்களோட சேரலான்னுட்டு. லீமா ரோஸ் அவர்கள் சொன்னதும் அதன் அடிப்படையில் தான். ஆமாம், எஸ்பி வேலுமணி அறிக்கையிலும் சொல்கிறார், சிவி சண்முகம் சொல்கிறார், தாவேக்காவோடு போகணும் நான் தான் சொன்னேன்றதா சிவி சண்முகம் இன்னைக்கும் பேசுகிறார். அப்போ இந்த இடத்துல திமுகவோடு போகலாமாங்கிற ப்ரப்போசல் அவங்க சொன்னதா இவங்களும், இவங்க சொன்னதா அவங்களும் சொல்லி இப்போ நீங்கள் பேச்சுவார்த்தை தாவேக்காவோடு போகலாம்னு சொல்கிறதுக்கான இன்னொரு லாஜிக் நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக எதிர்ப்பு மனநிலை தான் அதிமுகவில் நிற்கும் என்பதற்காக தாவேக்காவுடன் ஏன் போகலாம் என்று சொன்னா திமுகவை எதிர்க்கிறார்கள், அதனால் நாம் தாவேக்காவோடு செல்வோம் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட். இல்லை, ஒரு முடிவை எடுத்துட்டோம்னா நம்ம அதுக்கான லாஜிக் நம்மளே தேடி எடுத்துரும். அது ஒரு வகையில் கரெக்டாகவும் இருக்கும், அதில் வேறு நெருக்கடிகள் இருக்கலாம். ஏன்னா அவரையே கடுமையாக நம்ம விமர்சிச்சிருக்கோம். ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் என்னங்கிற ஒரு மாற்றம் கூட வந்திருந்துருக்கலாம். கல்லாப்பேட்டி கூட்டணியில் திரும்ப கூட சேர்த்து கூட்டணியில் அமைச்சர் பொறுப்பே கொடுக்கலையா? அதனால் அதை தாண்டி அது அவர் தரப்பு நியாயங்களாக இன்றைக்கு அவங்க முன்வைக்கிறாங்க. இதே முடிவு வேறு விதமாக வந்திருந்தால் வேற நியாயங்களை வச்சிருந்து பார்ப்போங்க. இவங்களே அன்னைக்கு வேற வழி இல்லாமல் திமுக கூட தான் போகணுங்கிற முடிவை ஒருவேளை எடுத்திருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் கன்வின்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ வேற விளக்கங்கள் கொடுப்பாங்க. விஜய் எவ்வளோ பெரிய தீய சக்தி தெரியுமா, தமிழ்நாட்டினுடைய அரசியலையே எதிர்காலத்தையே கெடுக்க வந்தவர், இளைஞர்களுக்கு இப்படியெல்லாம் தப்பாக கற்றுக் கொடுத்துட்டாரு, படத்தை பார்த்து கேட்டு போயிட்டாங்கன்னு வேறொரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. இப்போ இன்னைக்கு பார்க்கும் பொழுது அதிமுக அடுத்த தர்ம யுத்தத்தை நோக்கி நகர்கிறது. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சட்டமன்றத்தில் தனித்து ஏடிஎம்கே ஒரு அணியாக ஓபிஎஸ் அந்த காலத்தில் கேட்டார் இல்லைங்களா, போன இதில் அந்த மாதிரி பிரிவதற்கான வேலைகளை தொடங்கி விட்டார்கள் ஏற்கனவே. அது நகர்கிறதா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். அந்த எல்லைக்கு வந்துருச்சு. தனி அணியான எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பு ஒரு தனி அணியாக. இதில் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் தனித்தனியாக கட்சியை விட்டு நீக்கிட்டாருன்னா அவங்க அன்அட்டாச்சு மெம்பர் ஆயிடுவாங்க. அது ஒரு சிக்கல் இருக்குது.
கடைசி வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர் கட்சி பொறுப்பில் இருந்தால் விடுவிச்சிருந்திருப்பாரு நினைக்கிறேன். கட்சி விட்டு நிற்கினாராங்கிறது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். நீங்கள் அப்படி நீக்கிட்டீங்கன்னா கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவரை நீக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு அன்அட்டாச்ட் மெம்பர் ஆயிடுவாங்க. நீங்கள் சொல்கிறத எதிர்த்து ஓட்டு போட்டாலும் ஆதரித்து ஓட்டு போட்டாலும் நீங்கள் கேட்க முடியாது. கட்சி விட்டு நீக்கிட்டீங்க. நீக்கி அவர் வந்து சபாநாயகராக இருந்தவர் அந்த பொறுப்புலேருந்து நீக்கிட்டு தான் ஆர்பி உதயகுமாரை கொண்டு வந்தாங்க. அதாவது என்னென்னா கொடுத்த கடிதம் ரொம்ப நாள் ப்ராசஸ்லேயே இருந்தது சபாநாயகர் அப்பா பேரவைத் தலைவர் அப்பா அவர்கள்ட்ட. ஸோ அப்படியான ஒரு சிக்கல்கள் வரும். இப்போ காமராஜ் டிடிவி அவர்கள் நீக்கின பிறகு இப்போ ஒரு அன்அட்டாச் மெம்பர் ஆகிட்டார். அவர் என்ன வேணாலும் பேசிக்கலாம். கொறடானா அவரே ஒருத்தரே தாங்கிறதுனால அவரே தான் கொறடா, அவரே தான் சட்டமன்ற குழு தலைவர், துணைத் தலைவர் எல்லாம் அவர் தாங்கிறது ஒரு பக்கம் போயிடுச்சு. ஆனாலும் அன்றைக்கு நாங்கள் சொன்னதை மாறி ஓட்டு போட்டாருங்கிறதுக்கு ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. அது பெண்டிங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 அதிமுக எடப்பாடி, அதிமுக சிவிஎஸ் அல்லது எஸ்பிவி என்கிறதாக அது நகர்கிறதா தான் இப்போ நம்ம முன்னாடி இருக்க கேள்வி. இதை வைத்து அதிமுகவுக்கான அந்த கேம் பிளானை நகர்த்திக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான இப்போ சட்டமன்றத்திலேயே எதிர்கட்சி தலைவர்கிற வகையில் உதயநிதிக்கு கொடுக்குற அதே நேரத்தை முன்னாள் முதலமைச்சர் இவர் கொடுக்க மாட்டாங்க. கம்பேரிட்டிவ்லி அவரோட நேரம் குறைவாகத்தான் இருக்கும். இவர் அதுக்குள்ளே ஸ்கோர் பண்ணணும். கவன ஈர்ப்பு தீர்மானம் காவிரி தொடர்பாக போன வாரம் கொண்டு வரப்பட்ட போது எதிர்கட்சி தலைவரே பல விஷயங்களை பேசிட்டார். இவர் அதை தாண்டி மீதி என்ன இருக்கோ அதை தான் பேசக்கூடிய வாய்ப்பு சூழல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. ஏன்னா முன்னாடி ஒருத்தர் பேசுகிறார், ஒரு எலாபரேட்டாக பேசுகிறாருன்னா அதை தாண்டி நீங்கள் கீ என்னென்ன அப்படின்னும் போது அவர் அது காவிரி சார்ந்தும் போது எத்தனை லட்சம் ஏக்கர் பண்ணுறோம், இந்த வருஷம் எத்தனை இந்த சாகுபடிக்கு வந்திருக்கு, இதெல்லாம் அவர் எலாபரேட்டாக பேசினார். ஸோ அந்த ஒரு சிக்கலும் அதிமுகவுக்கு இருக்கிறது. இப்போ அதிமுகவுக்கு 2 நெருக்கடி எடப்பாடி பழனிசாமிக்கு. ஒன்று, இப்போ இந்த எதிர்த்தரப்பு நம்மளை தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நம்ம கூட அடங்கி வராங்களான்னா இல்லை, அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கங்கிற குழப்பம் இருக்குது. 2வது, தாவேகாவுக்கு எதிராக நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி, 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்று டிவிக்கே இன்னொன்று ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு நரேட்டிவை எடப்பாடி பழனிசாமி செட் பண்ணணும். சட்டமன்றத்துக்கு உள்ளே மட்டுமல்ல, சட்டமன்றத்துக்கு வெளியவும். இது அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அடுத்த சவால். இதை தாண்டி இந்த நீங்கள் செட் பண்ணணும்னா உங்களுக்கான கட்சி கட்டமைப்பு, நீங்கள் இப்போ 400 பொதுக்குழு உறுப்பினர்களாக நிற்கணும்னா அது எவ்வளோ பெரிய எண்ணிக்கைங்கிறது இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லிட்டீங்களா, அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்களா, எது வரைக்கும் ஏற்றுக்கிட்டாங்க, எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கல்லையும் ஒரு பெரிய இடியாப்ப சிக்கலில் இன்றைக்கி மாட்டக்கூடிய அளவில் தான் எல்லாமும் இருக்குது. ஒரு நெருக்கடியான இடத்தில் தான் அதிமுக இன்றைக்கு வந்து நின்றிருக்கிறது. அதிமுக இந்த மாதிரியான பேசுவது, 2 பேரும் மாறி மாறி வாத பிரதிவாதங்களை வைப்பது, இதெல்லாம் ஊடகங்களில் பேசு பொருள் ஆகவில்லையான்னு கேட்குறதுக்கு தேர்தலுக்கு முன்பு வரை அதிமுக இது போன்று எது நிகழ்ந்தாலும் அதுதான் விவாத பொருளாகவும் பேசு பொருளாகவும் இருந்தது. இன்றைக்கி இல்லை, அந்த இடத்துலேருந்து அதிமுக நகர்த்தி விட்டாங்களா அப்படின்றதுக்காக கேட்குற விஷயத்தில் இப்போ சட்டப்பேரவையிலே அண்மையில் பேசினப்போ சபாநாயகர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கருணாநிதி நள்ளிரவில் கைது செய்யப்பட்டது தவறானது, அது நான் கலங்கி நின்றேன்னு 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் பேசுகிறார். அப்போ என்ன, ஏன் அங்கே பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதை குறைந்தபட்சம் அதிமுகவில் இருப்பவர்கள் ஒரு கண்டனம் கூட பதிவு செய்யவில்லை. அதை சட்டமன்றத்துக்கு வெளியில் வந்து ஒரு பேட்டியாவது கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கல. திமுகவுடன் உறவு வைப்பதாக சொன்னவுடன் அதற்காக நாங்கள் கட்சி விலகி ராஜினாமா, எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துவிட்டு செல்கிறோம் சொன்னவர்களும் பதில் சொல்ல, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பும் பதில் சொல்ல, எடப்பாடி தரப்பும் பதில் சொல்ல. இப்போ இந்த இடத்துல தங்களுடைய கட்சி தலைவர் அதிமுக அப்படின்ற ரீதியிலிருந்து அதிமுக எப்படி என்ன மாதிரி செயல்பாடுகள் போயிட்டு இருக்க மாதிரி தெரியும்? இல்லை, அடிப்படையில் அவங்கள பற்றி தான் சொன்னாங்கங்கிறதே அவங்க புரிந்துதான் உட்கார்ந்துருந்தார்களாங்கிற கேள்வியே வருது. நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கும் வேற ஒரு ஆங்கிளில் பார்த்தோம்னா நடப்பதே அம்மாவின் ஆட்சி தான் எழுந்த ஆதவர்ஜன் அவர்கள் சொன்னார். அது எப்படி ஆகும்னு நீங்கள் கேட்டிருக்கணும். இல்லை, நீங்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் சொன்னது கூட ஒரு சைடு வைங்க, அவர் அதை விளக்குறாரு. ஒரு வேளை இன்றைக்கு கலைஞர் நினைவு நாள் என்பதற்காக ஒரு சபாநாயகரை சொல்கிறதுக்கு வந்து ஏன் அவங்க அமைதியாக இருக்கக்கூடாதுன்னு அதிமுக காரங்க நினைப்பாங்கன்னா, திமுக எதிர்ப்பும் தானே பிரதானப்படுத்துறீங்க. இன்னைக்கு வரைக்கும் நள்ளிரவில் கைது செய்தது ஏதோ சட்டவிரோதம் ஆகாத விஷயத்தை செய்து விட்டார், அவர் செய்ததே மாபெரும் தவறு அப்படின்ற அந்த தோற்றம் இருக்குது இல்லை, அது வந்து ஜெயலலிதா பெயருக்கு கிடைக்கக்கூடிய சராசரி அதிமுக தொண்டன் இன்னைக்கு வரைக்கும் அந்த கைதை நியாயப்படுத்துவார்கள். அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு காரணமே, அவர் உயிரிழந்ததுக்கு காரணமே திமுக போட்ட வழக்கு தான் என்பது தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய ஸ்டாண்டு. சராசரி அதிமுக தொண்டன் அதை டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த ஒரே ஒரு குரல் யாரோ ஒரு சட்டம் கடமையை செய்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, கேமராவை திருப்பாதனால அது எந்த அணியில் யார் சொன்னான்னு தெரியல.
தலைவர்களே எழுந்திருந்தால் வாய்ப்பு கேட்டிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு எஸ்பி வேலுமணியோ அல்லது சி வி சண்முகமோ அது எடப்பாடி பழனிசாமியோ அக்ரி கிருஷ்ணமூர்த்தியோ எழுந்திருந்தால் அட்லீஸ்ட் திரும்ப எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கனாச்சும் அவங்க அதை கேட்டிருந்துருக்கணும். அதை செய்யலைங்கிறத அதிமுக தொண்டர்கள் ரசிக்க மாட்டார்கள். அதில் பாருங்கள் 2 அணிக்குமே அந்த உணர்வு வரல. இன்னொன்று நடப்பது அம்மாவின் ஆட்சி தான் அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்கிறாருன்னா, அம்மாவின் ஆட்சின்றதை விட அம்மாவின் தைரியத்தோடு நடக்கக்கூடியவர் அப்படின்றாங்க. அப்போ அந்த தைரியத்திலே அங்கே ஒரு கேள்விக்குறி வந்துருக்குது அப்படிங்கிறது வருதா? அதனால தான் காலையில் விடியற காலை கைது அட்டம்ப்ட் நாங்கள் முயற்சி பண்ணோன்னு கூட அவர் சொல்லியிருந்திருக்கலாம் மேபி அமைச்சர். ஆச்சா, இதில் அவர் நியாயப்படுத்துறது கூட தேவைன்னா அரசியல்வாதிகள் அதை நியாயப்படுத்திப்பாங்க, சரி தவறுங்கிறது ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம். இந்த அம்மாவின் ஆட்சி தான் தொடர்கிறதுன்னு எஸ்பி வேலுமணி சி வி சண்முகமும் அமைச்சர் ஆனந்த சந்திச்சுட்டு வெளில வந்து அம்மாவோட திட்டங்கள் எல்லாம் தொடர்றாங்கன்னு பட்ஜெட்டை பாராட்டிட்டாங்க. ஒரு வகையில் அவங்க கூட இதுக்கு உடன்படலாம். இது அம்மாவின் ஆட்சின்னதுக்கு எழுந்து எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுக முன்னணி தலைவர்கள் கொந்தளிச்சிருக்க வேண்டாமா? ஒரு படி கூடுதலாக கூட போய் கேட்டிருந்துருக்கலாம். எங்கள் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவை கோட் பண்ணி இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அம்மா ஆட்சியில் வந்திருந்தா அந்த எம்எல்ஏ சிறைக்கு போயிருப்பாரு, நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களை எது தடுத்தது? நீங்கள் இமீடியட்டாக உங்களால் அதை ரியாக்ட் பண்ணி இருந்திருக்க முடியாதாங்கிறது இருக்கு இல்லையா? அது எல்லா கட்சியினரும் மறந்து போயிட்டாங்க. தாவேக்கா சந்தோஷமாக எல்லோரும் மறந்துட்டாங்களா விடுங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஒரு மாவட்ட செயலாளர் மீது, ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் மீது திரும்ப திரும்ப அந்த பெண் வந்து கண்ணீரும் கமலையுமா புகார் கொடுத்துட்டு எதுவும் நடவடிக்கை எடுக்கலன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மேலே வந்திருந்தால் ஜெயலலிதா அம்மா அப்படி தான் செயல்பட்டுருப்பாங்களான்னு ஒரு வார்த்தையை நீங்கள் உங்களுக்கே ஏன் கேட்கலன்னா, நீங்கள் அவங்க அங்கே சட்டமன்றத்துக்கு போயிட்டு என்ன யோசனையில் இருக்கிறாங்க? கடந்த காலத்தில் குட்டி கதைக்கு அவரே சிரிச்சதெல்லாம் நமக்கு இப்போ ஞாபகம் வந்துட்டு போகுது. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் எடப்பாடியாரே சிரிக்கிறாருன்னா அப்போ இது இந்த கவர்மெண்ட்டு நமக்கு சாஃப்ட்டு தான் போல இருக்குது, ஃப்ரெண்டு தான் போல இருக்குன்னு அடுத்த நிலையில் கட்சியில் இருக்கிறவங்களும் தொண்டர்களும் நினச்சி அப்படி நகர ஆரம்பிக்கிறது அவர் அறியாமல் எடப்பாடி அவர்கள் அதை ஊக்கப்படுத்துகிறாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஸ்ட்ராட்டஜி கேள்வி. நீங்கள் அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் குறித்து வருகிற ஒரு ரிமார்க்குக்கு அவங்களுடைய ஆட்சி தான் இப்போ நடக்குது. எனக்கு டிடி விதிநகரன் அவர்கள் அம்மாவின் ஆட்சி அமையனா புரிஞ்சுக்க முடியுது, சசிகலா அம்மா சொல்கிறாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. எடப்பாடி பழனிசாமியோ இல்லை தனியாக இருந்த வரைக்கும் திமுக சேர்றதுக்கு முன்னாடி ஓபிஎஸ்ஓனாலும் நம்மளால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்கன்னு உங்களால் கேட்க முடியலன்னா அது என்ன மாதிரியான அணுகுமுறைங்கிற கேள்வி இருக்குது. அதிமுகவினர் இப்போது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு க்ளூலெஸ், அடுத்து என்ன என்கிற ஒரு இன்னமும் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறார்களா என்கிற கேள்வியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பை நோக்கி நம்ம பார்க்கும்போது அப்படி தான் தெரிய வருது. இன்னைக்கு நெல்லுக்கு ஊக்கத்தொகை, கரும்புக்கு டன்னுக்கு ஊக்கத்தொகை அப்படின்லாம் உயர்த்தி இருக்கிறது. இது நெல்லுக்கு உயர்த்தியது வந்து போதாது அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை விடுத்திருக்கிறார். அதாவது 28 ரூபாய் தான் நீங்கள் வந்து ஒதுக்கி இருக்கிறீங்க, இது வந்து மத்திய அரசு ஒதுக்குனதுல பாதி தான் அது அப்படின்னு அந்த கம்பேரிசன் வேற ஒரு ஒப்பீடு போயிருக்கிறது இருக்குது இல்லை. இது இன்னும் தமிழக அரசுக்கு என்ன ஒதுக்கி இருக்கிறீங்கன்ற விஷயத்தை ரொம்ப கொஞ்சம் வட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தி காட்டுதா? அன்புமணி அவர்களுடைய அந்த அறிக்கை தான் இந்த விவகாரம் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய ரொம்ப விரிவான தரவுகளோட அடிப்படையில் அந்த அரசை நோக்கி அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கடந்த காலத்தில் திமுக செய்யாதது, அதை விட நாங்கள் அதிகமாக ஒரு அளவுகோலுக்கு வந்துட்டோன்னு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே தான் அதை வைக்கிறார். 110ங்கிறது அஃப்கோர்ஸ் அது இப்போ மேடம் ஜெயலலிதா நம்ம ஒப்பிட்டுக்கலாம். 110 அப்படின்னாலே அவங்க காலகட்டத்தில் தான் அத்தனை அறிவிப்புகள் அடுக்கடுக்காக வரும். அஃப்கோர்ஸ் பல முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணதை அவங்க வந்து ஒரு நார்மாகவே இந்த காலகட்டத்தில் மாற்றினாங்க. இதில் என்னென்னா இந்த சன்னரக நெல்லுக்கானது தான் சாதாரண நெல்லுக்கானது, அதை நீங்கள் ஏற்றலை. கொள்முதலே வந்து பார்த்தீங்கன்னா அது ஏற்றலைங்கிறது 28 ரூபாய்ங்கிறது, இது 133 இருக்குது. கொள்முதலே 95% பண்ணுற நெல்லுக்கு ஏற்றாமல் இந்த 5%க்கானது நீங்கள் இவ்வளவு கூடுதலாக உயர்த்துவது என்பது விவசாயிகளுக்கு நீங்கள் செஞ்சுட்ட பெரிய விஷயமா பேசாதீங்க, இதை விடவும் நீங்கள் செய்ய வேண்டியது இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெளிவாக அதை கொண்டு வராரு. இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் கொள்முதலுக்கு போகிறீங்க, நீங்கள் அடிப்படையில் என்ன விவகாரம் பேசப்பட்டதுன்னா வறட்சி தொடர்பானது கடந்த இதில் எது வந்து அவங்க ஆரம்ப கட்டத்தில் கொடுக்கக்கூடிய தொகுப்பு, சிறப்பு தொகுப்பு, எது வறட்சிக்கான நிவாரண தொகை அப்படிங்கிறதெல்லாம் விவாதமாச்சு. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அடிப்படையில் தண்ணி இப்போவும் கடைமடை வரைக்கும் பாய்ச்சலுக்கு போகக்கூடிய அளவுக்கான நீங்கள் அறுவடைக்கு அல்லது சாகுபடிக்கு பயன்படுத்துகிற அளவுக்கெல்லாம் தண்ணி கடைமடையில் ஓடலை. அது வந்திருந்ததும் குறைஞ்சிருச்சு. அது விவசாயத்துக்கு அல்லது விளைவிப்பதற்கான இடத்துல இல்லைங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய குரலாக இருக்குது. நீங்கள் விளைவிச்சு நீங்கள் ஜூன் 12 திறக்காமல் அதை தள்ளி 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 வந்ததில் ஏற்கனவே கருகி போன பயிர்கள் கூட மீதி இருந்ததை ஏதோ பார்த்து கொண்டு வர்றதுக்கான இதை நீங்கள் செய்கிறீங்க. அடுத்தது இப்போ இதில் நட்டமடைந்தவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, ஒன்று இது அறுவடைக்கே வர முடியாமல் தண்ணீர் இல்லாமல் கருகி போனவர்கள், இப்படி வர்றதுலேயே நீங்கள் எவ்வளோ
எடுக்க போகிறீங்க. கடந்த காலத்தில் அது மழை சமயம் ஒன்று வந்து ரொம்ப சிக்கலாகி அதில் எத்தனை சதவீதம் அந்த நெல்லினுடைய தண்ணீர் பதம் இருந்தால் எடுக்கணுங்கிறதுல ஒரு சின்ன தளர்வை அப்போதைய திமுக அரசு கொடுத்தது. இப்போ அதில் எதுவும் இவங்க அப்படி தளர்வு இல்லைன்னா இப்போ மழை இல்லைங்கிறதுனால நம்ம அதை போக முடியாது. இப்போ அது காஞ்சு போய் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கா, அதனுடைய அந்த வாட்டர் கண்டென்ட்டுங்கிறது இதை பொறுத்து எதுவும் தளர்வுகள் பின்னாடி வருமா தெரியாது. அப்போ இப்போ நீங்கள் செய்திருப்பது விவசாயிகளால் வரவேற்கத்தக்கதானா இல்லை. ஏன்னா எவ்வளோ உயர்த்தணுங்கிறது நீங்கள் ஒரு எஸ்டிமேட் வச்சு நீங்களே தோராயமாக உயர்த்தி இருக்கிறீர்கள். அது போதுமானதா இல்லையா, யாரை நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கணும்? காவிரி விவகாரமும் சரி, மேகதாதுவும் சரி, இப்போ வரைக்கும் ஏதாச்சும் சங்கங்கள் இதை வரவேற்று அறிக்கை கொடுத்துருக்கிறார்களான்னு நம்ம பார்க்கணும். இவர்களை வந்து சந்தித்து விட்டு போனவர்களுமே கூட இது போதுமானது அப்படின்னு சங்கங்களாக ஒருங்கிணைந்து, ஏன்னா பல நேரங்களில் இவங்க என்ன பண்ணுவாங்க, திமுக செய்தது தான் தாவேக்காவும் அதுக்கு பழகிட்டாங்க. சங்கங்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு நெருக்கமாக இருக்கிற சில சங்கங்களை வச்சுப்பாங்க. ஏதாவது ஒரு இதை கொடுக்குறாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அமைச்சர்களை போய் இதுங்க அவர் ஆனந்த் ஆதவர்ஜுனா உணவுத்துறை அமைச்சருங்கிற வகையில் வெங்கட்ராமன் இருந்தார்னு நினைக்கிறேன். இவங்களை போய் ஒரு 25 விவசாய அமைப்புகள் சந்திச்சாங்க. நாங்கள் அடுத்த நாள் காலையில் வேறொரு 25 அமைப்புகள் போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரை சந்திக்கிறாங்க, அவங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சாங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளிலேயே பிரித்தல் அப்படிங்கிற வகையிலும் ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்தாலும் அவர்களை கூட இப்போ வரைக்கும் ஆதரிக்கலை. ஏன்னா விவசாயிகளுடைய குரல் என்னங்கிறது அவங்களுக்கு வெளிப்படையாக தெரியும். ஏன்னா இப்போ உயர்த்தி இருக்கிற மனதை வரவேற்கிறோம், இன்னும் கூடுதலாக நீங்கள் உயர்த்தணும் என்கிற வகையில் தான் அவங்க வைக்க முடியுமே தவிர இது போதுமானது அல்லது இதுதான் உச்சபட்சம். ஒரு MS சுவாமிநாதன் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷனோ காஸ்ட் கமிஷன் குறைந்தபட்ச ஆதார விலை அதை நிர்ணயிக்கக்கூடிய அந்த அமைப்பு மத்திய அரசினுடைய நம்ம டெல்லிக்கு தான் போக வேண்டியிருக்கும். அப்போ அந்த அமைப்பினுடைய பரிந்துரைகளோ இதை முறைப்படுத்துதல் இதில் நமக்கான விஷயங்கள் என்பது இன்னமும் எட்டாகணியாகத்தான் விவசாயிகளுக்கு இருக்கிறது. ஒரு முயற்சி, ஒரு எண்ணம்ங்கிற வகையில் பரவாயில்ல போனதுக்கு இருந்ததுக்குன்னு. ஆனால் இந்த முறை எவ்வளவு சாகுபடி ஆகிருக்கு, அந்த பரப்பளவே எவ்வளோ இருக்குங்கிறதுல தொடங்கி எவ்வளவு மகசூல்ங்கிறதுலேருந்து இந்த கொள்முதல் விலையேற்றம்ங்கிறது அவர்களுக்கு அகைன் அது எவ்வளவு நஷ்டமாகிறதுங்கிறத இது ஈடு செய்யுமானா ஏணி வச்சுக்காக கூட எட்டாத நிலையில் இருக்குங்கிறது தான் அன்புமணி அறிக்கையினுடைய சாராம்சம். அரசு அதை உரிய முறையில் பரிசீலிக்க வேண்டிய தேவை இருக்குது. நன்றி. நன்றி சார்.